Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது குனாஃபா ரெசிபி தான் பார்க்க போறோம். குனாஃபாங்கிறது மிடில் ஈஸ்ட் அண்ட் அரப் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெசர்ட் ரெசிபி. இந்த குனாஃபா கிரீமியா அண்ட் இதோட டேஸ்ட் வந்து யூனிக்கா இருக்கும். பொதுவா இந்த குனாஃபாவை குனாஃபா டோ யூஸ் பண்ணி அவன்ல செய்வாங்க. நான் அதையே ரீக்ரியேட் பண்ணி வெர்மிசெல்லி குனாஃபாவா அவன் இல்லாம பேன்ல செஞ்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட இந்த குனாஃபா ரெசிபியை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இந்த வெர்மிசெல்லி குனாஃபா அவன் இல்லாம பேன்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குனாஃபாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேன்ல 250 ml பால் எடுத்துக்கிறேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு விஸ்க் வச்சு சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சதும் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா கட்டி பற்றாம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவரோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா 5 மினிட்ஸில் இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே வரும். இப்போ க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். 4 கியூப்ஸ், அதாவது 80 to 100 கிராம் வந்து நம்ம க்ரீம் சீஸ் ஆட் பண்ணணும். 80 கிராம் உள்ள 4 கியூப்ஸ் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா பவுடருக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரீம் சீஸ் இல்லைன்னா க்ரீம் சீஸ்க்கு பதிலாக க்ரீம் அண்டு சீஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் அதையே 80 to 100 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸ்டு சீஸ், ரிகோட்டா சீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மொஜரலா சீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். க்ரீம் சேர்த்ததும் 2-3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பாருங்க, க்ரீம் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குனாஃபா டோ. இது இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லா இடங்களையும் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நான் வெர்மிசெல்லியில் குனாஃபா செஞ்சு காமிக்கிறேன். குனாஃபாக்கு இந்த மாதிரி பொடியாக உள்ள வெர்மிசெல்லி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 300 கிராம் வெர்மிசெல்லி எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி கையால் நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். ரொம்பவும் பவுடராக க்ரஷ் பண்ணிடக்கூடாது. இந்த அளவு க்ரஷ் பண்ணால் போதும். இப்போ ஒரு பவுலில் மெல்டட் பட்டர் 1/2 கப் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதை வெர்மிசெல்லியில் சேர்த்துக்கணும். பட்டர் வந்து எல்லா இடங்களையும் படுற மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸாக ஒரு பேனில் கொஞ்சம் பட்டரை இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச வெர்மிசெல்லியில் பாதி எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உலக்கு எடுத்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பவுல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம குனாஃபா வந்து நல்லா செட் ஆகும். பேன் ஃபுல்லாகவே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் ரெடி பண்ணி வச்ச க்ரீமை ஆட் பண்ணிடலாம். எட்ஜஸ் எல்லாம் விட்டுட்டு க்ரீமை வந்து நடுவில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிச்சமுள்ள வெர்மிசெல்லியையும் சைடில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் மேலையும் சேர்த்துட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் இதோட சைட்ஸையும் ஒரு ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம குனாஃபாவை தவால பேக் பண்ணிடலாம். இப்போ எடுத்திருக்க பேனை விட பெரிய சைஸ் பேனாக எடுத்துட்டு அதுலேயும் பட்டரை வச்சு நான் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்போதைக்கு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண குனாஃபா பேனை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். பேன் சூடாகிறதுக்கு தான் இதை செய்கிறோம். இப்போ குனாஃபாவை நம்ம டைரெக்டாக அடுப்பில் வச்சு குக் பண்ணோம்னா கீழே வந்து கருகிடும். அதனால் இந்த தவாக்கு கீழேயே இன்னொரு தோசைக்கல்லை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில், அதாவது சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குனாஃபாவை நம்ம வந்து திருப்பி விட்டுறணும். கிரீஸ் பண்ணி வச்ச இன்னொரு பேனை இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி கவுத்திக்கிறேன். இதை உடனே திருப்பி விட்டுறணும். கேர்ஃபுல்லாக திருப்புங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பிட்டேன். சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து மறுபடியும் ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இதை வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குனாஃபாக்கு அப்பர் சைட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெர்மிசெல்லி நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. குனாஃபாக்கு கீழேயும் நல்லா குக் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை திருப்பி போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இது குக் ஆகிற நேரத்தில் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். கம்பி பதம்லாம் வரணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு குக் பண்ணால் போதும். சுகர் சிரப் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சுகர் சிரப் ஆறட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குனஃபா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. இது 5 மினிட்ஸ் இப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ குனஃபாவை நான் பிளேட்க்கு மாத்திட்டேன். இப்போ வெதுவெதுப்பா உள்ள சுகர் சிரப்பை இதில் இப்படி போர் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப்போட குனஃபா சாப்பிட்றப்ப தான் குனஃபா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பா சுகர் சிரப்பை போர் பண்ணிக்கங்க. இப்போ லாஸ்டா பிஸ்தாவை பவுடர் பண்ணி இதுக்கு மேல கார்னிஷ் பண்ணிக்கிறேன். பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, அதே மாதிரி இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெர்மிசெல்லி குனஃபா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.